ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு எப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகாவுக்கும் சும்க்கும் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கு. சும் வந்து கரண் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ஸ்ருதிகா அவங்கள வார்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் சும் அவங்களுக்கு பேச்சை கேட்காம கரண்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. श्रुतिका आराम से बात everybody leave I don't okay chum இங்கே பார்த்தீங்கன்னா சும் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா பகாஜி மடியில் படுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரிஞ்சு ஷில்பாவும் கரணும் தான். ஷில்பா பயங்கரமாக கேம் ஆடுறாங்க. ஸ்ருதிகா போய் நாங்கள் 2 பேரும் பேசணும் தனியாக அப்படின்னு சொல்லும் போது கூட தேவையில்லை, இப்போ சும் ரொம்பவே கோவமாக இருக்கா, நீ பேச வேண்டான்னு ஷில்பா தான் இவங்களை போக சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதிகா இல்லை நான் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது சும் பயங்கரமாக கத்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சும் அவங்கள இழுத்து மடியில் வைக்கிறாங்க. ஸ்ருதிகா அதுக்கு வேண்டவே வேண்டாம், நான் இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போகணும் அப்படின்னு அழுதுட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவங்களோட பாண்டிங்கை பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா இந்த பக்கம் சும் கத்திகிட்ருக்காங்க, அந்த பக்கம் பார்த்தா ஸ்ருதிகா பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பொசிஷனாக மாறி இவங்க 2 பேர்த்தோட எமோஷன்ஸோட விளையாண்டுட்ருக்கு. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே யார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது. நம்ம ஸ்ருதிகா சும் கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும் கரண் கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அதுதான் ப்ராப்ளம்.